ஹை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆத்தன்டிக்காக, அதாவது ட்ரெடிஷ்னலாக அதாவது வெள்ளை சக்கரை வர்றதுக்கு முன்னால் வெல்லம் நாட்டு சக்கரை வச்சு செய்துக்கிட்டு இருந்த அல்வா எப்படி செய்யறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்த்துடலாம். இதுக்கு நம்ம சம்பா கோதுமை வச்சு அப்போ செஞ்சாங்க. இன்னைக்கு நம்மளுடைய சௌரியத்தை கருதி கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கோம், 1/2 கப்பு நெய், 2 கப்பு தண்ணி, வெல்லம் 1/4 கப்புல இருந்து 1/2 கப்பு வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏலக்காய் 2 எடுத்திருக்கோம். இதுக்காக நமக்கு கலர் தேவையில்லை. நம்ம வெல்லம் போடுறதுனால அல்வாவோட நேச்சுரல் கலரே கிடைச்சிரும். இப்போ வாங்க நம்ம அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், அதாவது 1/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். அதை பேனில் சேர்த்துட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். நம்ம அளந்து 2 கப்பு தண்ணினாலும் ஊற்றிக்கிறலாம். அநேகமாக இது நம்ம மூழ்கிற அளவு ஊற்றுறதே 2 கப்பு தண்ணி அளவு தான் இருக்கும். இப்போ வெல்லத்தில் பாகு பதம்லாம் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் பூரம் கரைஞ்சிருச்சு. அதை பக்கத்து அடுப்புக்கு மாற்றிட்டோம். இப்போ இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் அளந்து வச்சுருக்கிற நெய்யிலிருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டுட்டு உரித்து வச்சுருக்கிற ஏலக்காயை, அந்த அரிசியை மட்டும் உரித்து வச்சுருக்குறோம். அதை அந்த நெய்யில் நல்லா பொரித்து எடுக்கிறோம். இப்போ நான் காட்டுறது நல்லா பொரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மற்ற அரிசிகளையும் நல்லா பொரித்து எடுத்துடுறோம். இப்போ ஏல அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. தேவைப்பட்டால் ரொம்ப சின்ன துண்டு ஜாதிக்காய் இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கலை, வெறும் ஏலக்காய் அரிசியை மட்டும்தான் பொரிச்சிருக்கேன். பொரிச்சிருக்கிறத ஒரு சின்ன உரலில் சேர்த்துட்டு ஆற வச்சு பொடி பண்ணிக்க போகிறேன். ஆறட்டும், அதை நான் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த நெய்யோட இன்னும் கூட கொஞ்சம் நெய் எடுத்துட்டு அதில் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, நான் ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்திருக்கேன். வறுத்து எடுத்ததை ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. அதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டோம். கருகாமல் எடுக்கணும். இப்போ அந்த நெய்யில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருந்தேன். அந்த கோதுமை மாவை அந்த நெய்யில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு, மாவு கருகிடக்கூடாது, அடியில் பிடிக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா ஒன்று போல் வறுத்து விடணும். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய் இந்த மாவுக்காகத்தான் வச்சுருக்கோம். அதனால் பூராத்தையும் ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறலாம். அதாவது பிடிக்கக்கூடாது. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம நல்லா வறுத்து விடுறோம். நல்லா வாசனை வரணும். கோதுமை மாவோடைய வாசனையும் நெய்யும் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்குது. அந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து விடுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம அளந்து வச்சுருக்கிற நெய்யிலிருந்து தான் எடுத்து ஒவ்வொரு ஸ்பூனாக தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறோம். இப்போ நெய்யிலேயே வறுபட்ட மாவு பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு. அடியில் பிடிக்கலை. நீங்கள் அதை நல்லா கவனத்தில் பார்த்து வச்சுக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. வாசனை மட்டும் நல்லா வரணும். இப்போ நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துருச்சு பாருங்கள். நெய்யும் மாவும் நல்லா சேர்ந்துருச்சு. உதிரி உதிரியாக இல்லை. எல்லா இடமும் நெய் பட்டு நல்லா மணமாக இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் நம்ம பக்கத்து அடுப்பில் வச்சுருந்த வெல்லப்பாகை வடிகட்டி ஊற்றிக்கிறணும். வெல்லத்தை நம்ம வடிகட்டலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பூராத்தையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக சேர்த்து அந்த கோதுமை மாவு நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அது இந்த வெல்லப்பாகோடு சேர்கிற அளவுக்கு அது கொஞ்சம் வத்திரும். மாவு உள்ளே இழுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அடுத்தாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய குப்பையெல்லாம் இருக்குது. நல்லா நிறுத்தி வடிகட்டிக்கோங்க. இதை நல்லா ஒன்று சேர்த்து அந்த மாவு, நெய்யில் வறுத்த மாவு வெள்ளை கரைசலோடு சேர்ந்து
ஒன்றா கெட்டிப்பட்டு வரணும். அந்த அளவுக்கு கைவிடாமல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டுங்க. அடுப்பை நிறையா தூக்கி விட வேண்டாம். நம்ம சாதாரணமாக அல்வா செய்யணுன்னா சம்பா கோதுமையை ஊற வச்சு பால் எடுத்து அதை புளிக்க வச்சு நிறைய வேலை. ஆனால் இதில் பாருங்கள், இதில் ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது, கலர் கிடையாது, ஒன்றும் இல்லை. அந்த நேச்சுரல் கலரே வந்துருச்சு. ஏன்னா வெல்லம், இயற்கையான வெல்லம் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள், நெய்யில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது, அதையும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிண்டி விடுறோம். இப்போ கிண்ட கிண்ட பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா உருட்டு பதத்தில் வருது பாருங்கள். பேனில் ஒட்டலை, கிண்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்பேச்சுலாலேயும் ஒட்டலை, நல்லா உருள ஆரம்பிச்சிருச்சு. அல்வா பதம் நம்ம எப்போவும் யூஸ்வலாக கிண்டும் போது என்ன மாதிரி வருமோ அதே மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா அடுப்பை சுத்தமாக குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு ஒரு வேளை வெங்கல பொருளில் வச்சு நீங்கள் கிண்டுனீங்கன்னா அடுப்பை அணைச்சிட்டு அந்த பாத்திரத்தோட சூட்டுலேயே நீங்கள் இது மாதிரி நல்லா கிண்டி விடலாம். அந்த பாத்திரத்தில் இருக்க சூடே போதும். இது இந்த பேனில் நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விட்டுக்கிட்டு இருக்கேன். நல்லா உருண்டு வரணும். கொஞ்சம் போல் நெய் கக்க ஆரம்பிக்கும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லேசாக ஊசாக ஆரம்பிக்குது நெய். அது வரைக்கும் நம்ம நல்லா அழுத்தி ஒன்று போல் திருப்பி விட்டு அடுப்பை அணைச்சிட்டேன் நான் இப்போ. ஏன்னா நெய் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம முதல்ல வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கிட்டோம். ஒரு 2 முந்திரி பருப்பை மட்டும் மேலாக அலங்கரிக்கிறதுக்காக வச்சுக்கிட்டேன். இப்போ இடித்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூள், வறுத்து இல்லையா பொரிச்சமே ஏல அரிசியை, அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் இது பண்ணி எடுத்துட்டோம். அதாவது நல்லா கிண்டி எடுத்துட்டோம். முந்திரி பருப்பெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு, ஏலப்பொடியும் ஒன்றா நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி விட்டுட்டோம். இப்போ நல்லா பக்குவமாக அமைஞ்சிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாவை நெய்யில் வறுக்கிறதுனால அதுக்குன்னே தனியாக ஒரு ருசி இருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.